100 வெள்ளியில் நம்ம எவ்வளோ ஜாமான் வாங்கலாம். பட் இப்போ பாருங்கள், ஒரு அதே 100 வெள்ளி தான். பட் நம்ம வாங்குகிற அபிலிட்டி வந்து குறைஞ்சிருச்சு. அது காசோட வேல்யூ வந்து குறைஞ்சிருச்சு. அது இன்ஃப்ளேஷன், எக்கனாமி டவுன் அப்படின்னா இன்னும் ஒரு ரிங்கிட்டோட வேல்யூ குறைஞ்சிட்டே தான் போகும். ஸோ அப்படிலாம் சொன்னோன்னே அப்போ அவரும் யோசிச்சார், ஆமாம் உண்மை தான், கோல்டு வந்து சேஃபாக நம்ம வந்து சேவிங் பண்ணிகிட்டே வரலாம். ஆனால் விலை கண்டிப்பாக ஏறும், லாங் டேர்மில் அதோட விலை ஏறும் அப்படின்னு சொன்னோடனே அவர் வந்து சரி நான் வந்து இதை எப்படி செய்கிறது அப்படி சொல்லிட்டு நான் சொன்னேன், ஆன்லைன்லேயே தான் டாப்அப் பண்ணோம் அப்படின்ட்டு. ஆன்லைன்லேவா புதுசுனாங்க அப்படின்ட்டு அதிர்ச்சி ஆகிட்டார். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் இருக்குது, ஆனால் நம்ம ரொம்ப பேருக்கு வந்து இது தெரியல அப்படின்னு சொன்னார். ஒரு சைனீஸ் நபருங்க செல்லூன் வச்சுருக்காருங்க, எங்கள் வீட்டுக்கிட்ட தான். அவர் வந்து அந்த செல்லூன் முடிக்கடை வச்சுருக்காரு. ஸோ அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க, அவருக்கு வந்து இந்த ஷேர் இது பண்ணுறது இதெல்லாம் அவருக்கு வந்து எப்போதும் செய்கிறது. ஆனால் கோல்டு அவர் ஏன் செய்யலைனாக்கா, அவரோட கான்செப்ட் வந்து அது ரொம்ப ஸ்லோவாக இன்க்ரீஸ் பண்ணும், ப்ராஃபிட் ரொம்ப பார்க்க முடியாது. பட் அப்புறம் நான் விளக்கணுன்னு தான் கோல்டு நீங்கள் வந்து சேவிங் பண்ணால் காசோட வேல்யூ வந்து ப்ரொடெக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து காசாக சேமித்தா காசு சம்டைம்ஸ் நம்ம செலவு பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் வந்து இந்த கோல்டு வந்து லாங் டேர்மில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக லாபம் இருக்குது. ஏறக்குறைய இந்த 20 வருஷ காலத்தில்ங்க 600% வந்து ஏறி இருக்குது. ஒரு வருஷத்தில் ஏறக்குறைய 10% வந்து அதோட ப்ராஃபிட் பார்க்கலாம். இதே நீங்கள் இபிஎஃப்பில் வச்சுருந்தீங்கன்னா வெறும் 5.5% தாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் விளக்கணுன்னு அவருக்கு அப்படியே சைன் அப் பண்ணிட்டார். அப்படியே சைன் அப் பண்ணிட்டு மினிமம் 100 வெள்ளி முதல் டாப்அப் பண்ணிட்டார் அக்கௌண்ட் ஆக்டிவ் பண்ணதுக்கு. ஸோ இதை பற்றி வந்து இன்னும் அவரோட நண்பர்களுக்கெலாம் சொன்னால் அவருக்கு என்ன பலன் இருக்குது அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், நீங்கள் வந்து ஷேர் பண்ணோன்னா பண்ணலாம். ஏன்னா அவர் சொன்னார், இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம், நான் வந்து கண்டிப்பாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் நான் ஷேர் பண்ணேன்.